23ஆம் சங்கீதம். மரண இருளின் பள்ளத்தாக்கு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த உலகத்தில் வாழ்கிற எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியிலே அந்த மரணம் வருகிற சூழ்நிலையிலே அவன் கண்டிப்பாய் துவந்து போவான், பயந்து போவான். எல்லோருக்கும் வருகிற மரண திகில்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பாய் வரும். ஆனால் அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வதற்கு ஒரு ஆணித்தரமான காரணம் ஒன்று கண்டிப்பாய் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தாவீதை நடத்திய பாதைகள் மிகவும் ஆச்சரியமானவர்கள். அந்த மரணமே எனக்கு வந்தாலும், அந்த பொல்லாப்பு எனக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருந்தது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, தேவனோடு கூட இருப்பாரானால் நரகமும் பரலோகமாக இருக்கும் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த மரண இருள் வந்தா என்ன, இந்த பொல்லாப்பு வந்தா என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதை அறிந்த பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு நாள் என்னுடைய மரண செய்தியை கேட்பீர்கள், அப்பொழுது யாரும் துக்கப்படாதீர்கள், என்னுடைய விலாசம்தான் மாறி இருக்குதுன்னு சொல்லி உலக புகழ் பெற்ற சுவிசேஷகர் பில்லி கிரகாம் அவருடைய தலை சிறந்த வாசகம் என்று சொல்லி கூறலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில மரணம் என்பது ஒரு நாள் கண்டிப்பாய் நிச்சயமாய் வரும். ஆனால் அந்த மரண நாளை குறித்து இல்லை மரணத்தின் சூழ்நிலையான பாதைகளிலே நாம் போய்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் நாம் பார்த்து துவந்து விடாதபடிக்கு, பயந்து போகாதபடிக்கு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அது எனக்கு போதுமானது என்ற தைரியத்தோடு நாம் முன் செல்ல வேண்டும். அவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவர் நமக்கு கூட இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அவருடைய வசனங்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த தேற்றுகிற வார்த்தைகள், கண்டிப்பான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பிள்ளையை தகப்பன் அரவணைக்கவும் செய்வார், அதே நேரத்தில் அந்த தகப்பன் கண்டித்து உணர்த்தவும் செய்வார். அவர் தான் நல்ல தகப்பன். அந்த கோல், அது இந்த தடி, அந்த வார்த்தைகள் நமக்கு மெதுவாக இருக்கலாம், அந்த வார்த்தைகள் நம்மை கண்டித்து உணர்த்துக்கலாம். ஆனால் அது என் அப்பாவோட வார்த்தை, அது வேத எழுத்துக்கள் என்று சொல்லி அதை நம்ம ஆறுதல் படுத்தும் போது அந்த தேவன் கூட இருப்பது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த மனுஷகுமாரன் பரலோகத்தில் தேவகுமாரனாய் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இம்மானுவேல் என்ற நாமத்தினாலும் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகையால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். உம்முடைய கோலும் தடியுமான வேத வசனங்கள் என்னை ஆறுதல் படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் என்னோடு கூட தங்கி இருப்பதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு பவுல் சொல்றது போல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி எப்போதும் உம்மோடு கூட தங்குற பாக்கியத்தை எங்களை நீ தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய் என்று அன்றைய தீர்மானம் எடுத்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.